வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. டபுள் ஆக்குபென்சி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 15 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பட் குழந்தை பிறந்தாலும் அது செத்து பிறக்குது. ஸோ அதோட தகப்பனார் வந்து தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக தெய்வ நம்பிக்கை வரவர். அந்த குழந்தை இறந்து பிறந்தோடனே ரொம்ப கோவப்பட்டு அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு மிராக்கள் நடக்குது. மிராக்கள் நடந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சுருது. பட் அந்த மிராக்கள் நடந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் குழந்தை பெண் குழந்தையா இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாற்றம் நடக்குது. அது ஆணா மாறிடுது. ஸோ இந்த 6 to 6 இந்த 6 to 6ல அவங்க 2 பேரோட லைஃப் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்படுது, அவங்க 2 பேருக்கும் காதல் வரும்போது அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வில்லன் வரான். இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு எண்டிங் கொடுக்குது அப்படின்றத ரொம்ப ஜாலியா எமோஷனலா இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தோட இந்த கோர் பிளாட்ன்றது நியூ படத்துல பார்த்ததுன்னு நினைக்கிறேன். சுமார் ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் பெரியவன் ஆனா என்ன அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு ஸ்கிரிப்டோட நம்ம விஜய் வந்தார். அப்போவே அந்த படம் நல்லா பயங்கரமா பேசப்பட்டுச்சு. பட் அதே கான்செப்டை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒன்று 2 பேரா பண்ணா, 2 கேரக்டர்ஸ், அது வெவ்வேறு ஜெண்டர்ல உள்ளதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த கோர் பிளாட் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே முதல் பகுதி வந்து முழுக்க முழுக்க ஹியூமரஸா கொண்டு போகணும், அதே மாதிரி ரொமான்டிக்காவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் நடிச்சிருந்த நடிகர்கள் அவங்க 4 பேரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, வைடிவி கணேஷோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது இந்த முதல் பாதியில். அதே மாதிரி 2ஆம் பாதி வந்துட்டும் அதே மாதிரி ஹியூமரஸாக கொண்டு போனால் இந்த படத்தோட இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது அது பெருசாக சிங்க் ஆகாதுன்றனால ஸ்டோரி ஓரியன்டாக எமோஷனலாக மாற்றி அந்த ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காமல் கொண்டு போனதும் நல்லா இருந்தது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கே நல்லா இருந்தது. ஸோ 3ஆவது இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ். அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோர் பிளாட்டையும் ஸ்க்ரீன் பிளேயும் எந்த விதத்திலையும் கெடுக்காம நடித்த அந்த நடிகர்களின் நடிப்பு, ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம டெபியூ ஹீரோ, அந்த ஹீரோக்கு வந்து இது டெபியூ மாதிரியே தெரியல. சீரியஸாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுலேயும் ஆக்ஷன் ஃபீல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுக்கான விஷுவல் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே சரி, ரேஷ்மா வெங்கட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த எமோஷனல் சைடு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ரிவ்யூ பாயிண்டா இருக்கும். பட் அது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சம்யுக்தாவாக இருக்கட்டும், செகண்ட் ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாரோட நடிப்புமே பிரமாதமா இருந்தது. இந்த படத்துக்கு என்னவே நல்லா இருந்தது. முக்கியமா இந்த படத்துல விடிவி கணேஷ் இவங்க எல்லாரையும் இணைக்கிற இவங்க 4 பேரையும் ஒரு பாயிண்ட்ல இவரோட தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜென்யூனா பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட தாதா படத்துல அந்த கேரக்டர் மாதிரி தான். ஸோ அவர் வர இடம் எல்லாமே பிளாஸ்ட் தான். அதுக்கப்புறம் பக்ஸ் மற்ற வில்லன்களா வரவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இந்த படத்தோட இசை பாடல்கள்னு வரும்போது இப்போ உள்ள ஜென்சிக்கு பிடிக்கிற மாதிரி சும்மா சாம்சேஸ் பூந்து விளையாண்டுருக்காருன்னு சொன்னோம். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிட்டார் மனுஷன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனலாக வர இடங்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வின்சிங்காக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ அதுக்கு இசை ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி விஷுவலி இந்த படம் மாறி மாறி பல இடங்களில் டிராவல் பண்ணோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கொடைக்கானலோட அழகை காட்டினதாக இருக்கட்டும், சென்னை சிட்டியோட விஷுவலை காட்டினதாக இருக்கட்டும், ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள். ஸோ இந்த படத்தில் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுல வந்துட்டு இது ஒரு ஃபேண்டசி ராம்காம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் அதிலே ஃபேண்டசி கொஞ்சம் ஓவரா தூக்கலா வச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தது. ஸோ ஃபேண்டசி படங்கள் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த லாஜிக் விதிமீறல்களை நம்ம பார்க்க தேவை. அது ஆப்வியஸ்லி இதுலையும் இருக்கு. பட் ஃபேண்டசின்றனால அதை நம்ம ஒதுக்கிடலாம். பட் ஃபேண்டசியுமே ஓரளவுக்கு ஒரு படி மேலே போன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் வந்தது. 2வது இந்த படத்தோட வில்லன் ஒருத்தன் வேணுன்றதுக்காக ஒரு கேரக்டர் உருவாக்குன மாதிரி அந்த வில்லன் பெருசா இன்னுமே கொஞ்சம் வில்லத்தனம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எங்கேயுமே வில்லனா கன்சிடர் பண்ண முடியல. ஸோ அந்த எமோஷனலா அந்த ஃபைட் சீன்லாம் இருந்தாலுமே அந்த வில்லனோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இருந்துச்சு. ஸோ ஓவராலா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா இன்னும் படம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற எண்ணம் தான். ஸோ எனக்கு டபுள் ஆக்குபென்சி எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா என்கேஜிங்கா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு புது விதமான கதையெல்லாம் இருந்துச்சுன்னா 100க்கு வந்து நான் வந்து 75 கொடுப்பேன். ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஜாலியான படம். இந்த லாஜிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு ஃபேண்டசி ராம்காம் பிடிக்கும்னா டெஃபினட்டா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், அதுவும் தியேட்டர்ல. சாதாரண மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் வரணும்னு உங்களை சந்திக்கிறாங்க. இந்த நிமிஷம் ஃப்ரீயா இருந்து போச்சு.